ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஓகேங்களா, அந்த யூனிட்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், டெரிவேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல்னா என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஒரு 4 ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. ஓகே, அந்த 4 ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் எதை ரிலேட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட், அப்புறம் கரண்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் ஒரு 4 ஃபண்டமெண்டல் ஃபார்முலா கொடுக்குறாரு. அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னா, இட் ரிலேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ரிலேஷன், அப்புறம் கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் பேராமீட்டரோட அது என்ன பண்ணு ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. அந்த ஈக்குவேஷனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்ச காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் காஸ் லா இன் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, அப்புறம் ஃபாரடே இண்டக்ஷன் லா. ஓகேங்களா, இவங்களாம் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஈக்குவேஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அப்புறம் கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபார்முலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த 4 செட் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு பேர் தான் நமக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1, 2, 3, 4னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம், அந்த 4 ஈக்குவேஷனை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறோம், டெரிவேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ டெரிவேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னா, டு ஸ்டடி அபவுட் சார்ஜை பற்றி படிக்கிறது. அது ரெஸ்ட் இருக்கும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணும் அது பற்றி படிக்கிறது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டு ஸ்டடி அபவுட் சார்ஜ், எலக்ட்ரிக்கல் சார்ஜ், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், காஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சார்ஜஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, ஒரு காசி இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் வச்சு, அதுக்கு பேர் தான் நமக்கு காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஹேவ் கன்சிடர், இப்போ நமக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் ஈக்குவேஷன் வச்சு. ஓகேங்களா, Q/4πε0 r². 2 சார்ஜ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த 2 சார்ஜும் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வருதுன்னு வச்சு, குரூப் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பல்க் மெட்டீரியல்ல நம்ம என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் இருக்கும். இப்போ இது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குங்கிறது நம்ம என்ன பண்ணது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, we have considered imaginary surface, ஒரு காசியன் சர்ஃபேஸ் இருக்கும். இது ஒரு ஃபுட்பால், இந்த ஃபுட்பாலுக்குள்ள சார்ஜஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த சார்ஜஸ்க்கு சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபுட்பாலை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் வரைகிறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் நமக்கு காசியன் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஒரு சார்ஜ் இருந்தாவே அது என்ன பண்ணும், எப்பவுமே அது ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ தட் அந்த ஃபீல்டு என்ன பண்ணுது, இப்படி நமக்கு இந்த சர்ஃபேஸை நமக்கு கிராஸ் பண்ணுது. நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறீங்களா, இது பேர் நமக்கு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸோ தட் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு உள்ள போய் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் தான் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இட் ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ், இட் ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸுங்கிறதுல நமக்கு என்னன்னா எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாஸ் ஆகுது ஒரு கிவன் சர்ஃபேஸ் ஏரியாவில், அதுக்கு பேர் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை through any closed surface. Okay, any closed surface is equal to 1/ε0 times the total charge enclosed in it ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற சார்ஜஸ்க்கும் ப்ளஸ் அதோடைய 1/ε0 டைம்ஸ் the total charges enclosed உள்ள இருக்கிற சார்ஜஸோட 1/ε0 டைம்ஸ்க்கு ஈக்குவல் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுதான் நமக்கு காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட் ஆஃப் நமக்கு என்னன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம சொன்னோம். அப்போ என்ன பண்ணணும், எஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா போட்டு நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர் டாட் ds. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம் நம்ம 1/ε0 டைம்ஸ் த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு இட். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம் 1/ε0 டைம்ஸ் Q டோட்டல் சார்ஜ் Q/ε0. ஓகேங்களா, நீ ஸ்மால் Q கூட போடலாம், கேபிட்டல் Q போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ தட் சர்ஃபேஸ் இன்டெகிரல் போட்டுக்கணும், E வெக்டர் போட்டுக்கணும், ds இஸ் ஈக்குவல் டு Q/ε0. ds கூட நம்ம என்ன பண்ணணும், இப்படி வெக்டர் போடுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த we can consider ஸ்மால் ஏரியா. ஓகே, இந்த ஸ்மால் ஏரியாவிலேருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வருது அப்படின்னா ஒரு நார்மல் காம்பவுண்ட் போடணும். ஓகே, அதுக்கு ds வெக்டர் போட்டுக்கலாம். ஸோ தட் EDS is equal to Q/ε0. இதுதான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்மும் கண்டுபிடிக்கணும் அண்ட் as well as இன்டெகிரல் ஃபார்மும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரல் ஃபார்ம் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் புரியுதுங்களா? ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகே, எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் EDS is equal to Q/ε0. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஸோ E வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ்,
எப்சிலான் நாட்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பர்மிட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது நமக்கு எப்சிலான் நாட். ஓகேங்களா? ஸோ ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஎஸ்ங்கிறது நமக்கு என்னது ஏரியா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இந்த எப்சிலான் நாட் நமக்கு என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஓகே, இந்த டிவிஷனில் இருக்குது இங்கே வந்து என்ன பண்ணணும், நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்படி போட்டு இப்படியும் போடலாம், நீங்கள் டபுள் இன்டெகிரல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கலாம், இ வெக்டர் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை இந்த என்ன சொல்கிறோம் நம்ம, சாரி, இந்த எப்சிலான் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு சாரி டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஓகே, கியூ இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த எப்சிலான் நாட் அப்படியே நமக்கு இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இ வெக்டர் எப்சிலான் நாட் இன்டூ டிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஸோ தட் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இ வெக்டர் டாட் எப்சிலான் நாட் என்ன எழுதுனா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ தட் சர்ஃபேஸ் இன்டெகிரல் எஸ் டி இஸ் ஈக்குவல் டு இன்டூ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஓகேங்களா? டிங்கிறது வந்து எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிங்கிறது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ. அதாவது என்ன அர்த்தம்னா கியூ டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டூ இ. நமக்கு இதான் ஃபார்முலா நமக்கு. ஓகேங்களா? ஸோ தட் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டூ இ வெக்டர். ஓகே, அப்போ டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலானுக்கு என்ன ஃபார்முலானா எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர். அதான் நமக்கு என்னது ஃபார்முலா. அப்போ எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர். ஓகேங்களா? இன்டூ இ வெக்டர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் மீடியம்னா எப்சிலான் ஆர்ங்கிற வேல்யூ வந்து நமக்கு 1 வரும். ஓகே, ஏர் மீடியம் ஆர் டயலெக்ட்ரிக் மீடியம்னா எப்சிலான் ஆர் வேல்யூ வந்து நமக்கு 1 வந்துடும். ஓகே, அப்போ என்ன வரும், டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ இ வெக்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு எப்சிலான் நாட் இன்டூ இ வெக்டர் என்ன போட்டுருக்கோம், நம்ம டிஏ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போ டி வெக்டர்ங்கிறது என்னது, நமக்கு டி வெக்டர் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே எழுதிச்சுங்க. ஸோ கியூங்கிறது டோட்டல், இதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? கியூங்கிறது டோட்டல் சார்ஜ், எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ தட் ஈங்கிறது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான்ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் இன்டூ இ வெக்டர். ஸோ எப்சிலான் ஆர்ங்கிறது வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ. இந்த எப்சிலான் நாட் இ நம்ம என்ன பண்ணலாம், டி வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூ இருக்குல்ல, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, டோட்டல் சார்ஜ். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குங்களா, இப்படி கூட போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2 வெக்டர் போட்டு நீங்கள் 2 இன்டெகிரல் சிம்பிள் போட்டிங்கன்னா எஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 இன்டெகிரல் சிம்பிள் ஏன் போடுறோம்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல். 3 இன்டெகிரல் சிம்பிள் போட்டிங்கன்னா அது வால்யூம் இன்டெகிரல். ஒரு இன்டெகிரல் சிம்பிள் போட்டிங்கன்னா அது லைன் இன்டெகிரல். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ளோஸ்டு சிம்பிள் போடுறோம். ஓகேங்களா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதாக போட்டுக்கிறோம். இது சர்ஃபேஸ் 2 இன்டெகிரல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் அடுத்து டிடிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஓகே, வேர் கியூங்கிறது நமக்கு என்னது, சார்ஜ். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சார்ஜ் டென்சிட்டி ரோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் டென்சிட்டி ரோக்கு என்ன ஃபார்முலானா, டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? இங்கே மாஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் சார்ஜ். ஓகேங்களா? அதான் நமக்கு இன்டெரக்டா மாஸ் டிவைடட் பை நமக்கு என்னது வால்யூம் பி. ஓகேங்களா? அந்த மெட்டீரியலோட வால்யூம். ஓகே, இங்கேருந்து நம்ம கியூ எப்படி எழுதலாம், கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு பின்னு எழுதலாம். ஓகேங்களா? கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு பி. எகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, again நம்ம என்ன பண்றோம், q is equal to rho into v இருக்குங்களா? so that q is equal to இந்த v நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், dv ன்னு போடலாம். ஓகே, நான் dv இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு v போடுறோம். ஓகே, அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கிறோம். இந்த v தான் நம்ம என்ன பண்றோம், வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் dv ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, அப்ப q is equal to என்ன பண்ணலாம், rho இன்டெகிரல் ஆஃப்
ரோ இன்ட்டு வால்யூம் இன்டெக்ரல் டிவின்னு கொண்டு என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தட் surface integral of closed surface integral of TdS is equal to என்ன வரும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ தட் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ரோ இன்டு டிவி ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம v போட்டுக்கிறோம் ஏன்னா வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ரோ இன்டு டிவி. இதுதான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 in Gauss law in electrostatics ஓகேங்களா. ஸோ தட் this equation is called as Maxwell equation 1 from Gauss law in electrostatics in the integral form ஓகேங்களா FORM. ஸோ திஸ் equation இந்த equation தான் நமக்கு என்னதுன்னா நமக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ரெண்டு பக்கம் நமக்கு இன்டெக்ரல் போட்டுக்கனால இது இன்டெக்ரல் ஃபார்ம். அடுத்து என்ன பண்ணணும் we are going to find out the differential form of Maxwell equation 1 ஓகே. அப்போ என்ன பண்ணணும் நமக்கு இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு இருக்கு இங்கே வால்யூம் இன்டெக்ரலுக்கு இருக்கு ஓகேங்களா. இது இன்டெக்ரல் ஃபார்ம். இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் போடணும்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இன்டெக்ரல் இருக்கும் ஓகேங்களா. இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு இப்போ இங்கே வால்யூம் இன்டெக்ரலுக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றணும். அப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஒரு தியரம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த தியரத்துக்கு பேர் தான் நமக்கு என்னது காஸ் லா இன் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஓகேங்களா. காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் சர்ஃபேஸ் இன்டெக்ரலை வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுறோம் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே வச்சுங்க. So next என்ன பண்ணணும் so using Gauss law in Gauss divergence theorem. ஏன் டைவர்ஜென்ஸ் சொல்றோம்னு புரியுதுங்களா. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் என்ன பண்ணும் எல்லாமே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வெளியில தான் இப்படி விடும் ஓகேங்களா. ஸோ Gauss divergence theorem to get or to obtain to get differential form of Maxwell equation 1 ஓகேங்களா. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றணும். அப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எழுதுற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ஸோ தட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் d vector into ds cap is equal to ds ஓகேங்களா. is equal to என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரலாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் வால்யூம் இன்டெக்ரல் போட்டுக்கணும் 3 இன்டெக்ரல் கண்ணமுடி போட்டு v போட்டணும். அப்போ என்ன பண்ணணும் அடுத்தது டெல்டா சிம்பிள் போடணும் ஓகேங்களா. டெல்டா சிம்பிள் வெக்டர் டாட் போடணும் ஓகேங்களா. ஸோ டெல்டா டாட் போட்டு என்ன பண்ணணும் நம்ம டி போடணும். இங்கே இருக்க டில அப்படியே நம்ம அங்கே போட்டுறோம் ஓகேங்களா. டெல்டா டாட் டி இன்ட்டு டிவின்னு போட்டுடணும் ஓகேங்களா. இங்கே வி வந்தால் அங்கே டிவி போடணும், எஸ் வந்தால் இங்கே டிஎஸ் போடணும் அவ்வளோ. இதுதான் நமக்கு என்னது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஓகேங்களா. இந்த தியரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தட் நமக்கு பாருங்க சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டை டாட் டி டெல் டாட் டி இன்ட்டு டிவி ஓகே. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா டெல் டாட் டி வெக்டர் டிவி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் ரோ இன்ட்டு டிவி. ரோனா நமக்கு எது சார்ஜ் டென்சிட்டி இதெல்லாம் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. ரோனா சார்ஜ் டென்சிட்டி, வீனா வால்யூம், அடுத்து டினா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு எழுதணும் ஓகேங்களா. இதுதான் நமக்கு என்னது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் நம்ம என்ன பண்ணுறோம் வால்யூம் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி ரெண்டு பக்கம் இன்டெக்ரலாக ஒரே மாதிரியே பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம now we are going to equal ஓகேங்களா. ஸோ தட் நம்ம இதை ரெண்டே ஈக்குவல் பண்ணி பாருங்க என்ன வரும் நமக்கு. இது ரெண்டே ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த இன்டெக்ரல் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஒரு டைவ் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோன்னு வரும் ஓகேங்களா. ஸோ டைவ் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அகெயின் டைவ் டாட்
டி நம்ம எப்படி எழுதணும், நம்ம டி நம்ம எப்படின்னா எப்சிலான் நாட் இன்டு ஈன்னு எழுதணும் ஓகேங்களா. ஸோ எப்சிலான் நாட் இன்டு இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ. ஓகே அகைன் டைவ் டாட் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த எப்சிலான் என்ன நமக்கு கீழே போயிடும். ஓகே அப்போ ரோ பை எப்சிலான் நாட். ஓகே ஸோ திட் இஸ் த காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓகேங்களா. சாரி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஓகே அப்போ என்ன பண்ணும், ஸோ திஸ் ஈக்குவேஷன் is called as Maxwell equation 1 from Gauss law, GAUSS, sorry, okay, GAUSS. Gauss law in electrostatics is in the integral form, differential form. Okay, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க, differential form எழுதிக்கிறீங்க. Differential form. அவ்வளவுதான். இதான் நமக்கு என்னது, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் டைவ் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான். அதாவது என்ன அர்த்தம், அந்த divergence of the electric field வந்து it depends only on the charge density of the material ஓகேங்களா over epsilon naught. okay so div dot E is equal to rho by epsilon naught ங்கிறது என்னது, differential form of Maxwell equation 1 from Gauss law in electrostatics. ஓகேங்களா. so next we are going to see Maxwell equation 2. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நமக்கு 2. ஓகே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 என்ன சொல்லணும்னா காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்னா டு ஸ்டடி அபவுட் மேக்னட்டிசம். ஓகேங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்கிறது ஃபுல்லாமே நமக்கு மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ், மேக்னெட்டிக் சர்க்யூட் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே இந்த மாதிரி மேக்னட்டிசத்தை பற்றி படித்தாவே அது பேர் நமக்கு மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0. ஓகேங்களா. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு ஃப்ளக்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு என்ன மாதிரி 0வா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மேக்னெட்டிக் வச்சுக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ளக்ஸ் 0ன்னு சொல்லுவாங்க. ஓகே என்டரிங் ஆஃப் த மேக்னெட்டிக் லைன் சப்போஸ் இஸ் ஈக்குவல் டு லீவிங் த மேக்னெட்டிக் லைன் சப்போஸ் தட் இஸ் கால்ட் அஸ் நமக்கு 0. ஓகேங்களா. அதாவது என்ட்ரா ஒரு எல்லா லைனும் மேக்னெட்டிக் லைன் சப்போஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணால் வெளியே வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு இப்போ உள்ளே போகிறது வெளியே போகிறது நமக்கு ஈக்குவலாக இருந்தது, அதுக்கு பேர் நமக்கு ப்ளஸ் மைனஸ் மாதிரி நமக்கு 0 ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் its closed surface in the magnetic field is 0 ன்னு சொல்லிருப்பாங்க. இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5b ஃப்ளக்ஸ்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் 5ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 5b நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டபுள் இன்டெகிரல் ஆஃப் ஒன்று ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு. ஸோ பி வெக்டார் பிங்கிறது நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ds இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0. ஓகேங்களா. ஸோ ds நமக்கு ஸ்மால் ஏரியா, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா மேக்னெட்டிக் லைன் சப்போஸ் பாசிங் through any closed surface in per unit area எவ்வளவு magnetic lines of force போகுது அப்படிங்கறது நமக்கு flux density or magnetic induction சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் B. ஓகேங்களா. ஸோ Bங்கிறது magnetic induction. ஓகேங்களா. induction or magnetic flux density சொல்லுவாங்க. ஓகே ஸோ 5B is equal to BDS is equal to 0. ஓகேங்களா. இதுதான் நமக்கு integral form of Maxwell equation 2. ஓகே ஸோ the above equation is called as Maxwell equation 2 from Gauss law in magnetostatics. ஓகேங்களா. magnetostatics. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட் இருக்கும்போது அதை பற்றி படிக்கிறது தான் magnetostatics. ஓகேங்களா. ஸோ Gauss law in magnetostatics in integral form. என்ன ஃபார்ம்? integral form. integral form. இப்போ என்ன பண்ணணும், இந்த integral form நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே இது பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் இன்டெகிரல். இது சர்ஃபேஸ் இன்டெகிரல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வால்யூம் இன்டெகிரலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் இன்டெகிரல் வால்யூம் இன்டெகிரலாக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன தேரம் யூஸ் பண்ணணும்னா நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ யூசிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தேரம், யூசிங் காஸ் divergence theorem THEORM to obtain or to get Gauss law in magnetostatics in the differential form. ஓகேங்களா.
அப்போ என்ன பண்ணுவோம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரல் மாற்றும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே BDS இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டு என்ன பண்ணுவோம், டைவ் டாட் பி டிவின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த இன்டெக்ரல் இருக்குங்களா, டபுள் டாட் BDS இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும், நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் என்ன பண்ணணும், வால்யூம் இன்டெக்ரல் மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணணும், ட்ரிபிள் இன்டெக்ரல் போட்டுக்கணும். இந்த பி நம்ம என்ன பண்ணணும், டைவ் டாட் பின்னு எழுதணும். ஓகே, அதாவது டெல் டாட் சிம்பிள் பி இன்ட்டு நம்ம இங்கே வி போட்டால் என்ன பண்ணணும், நமக்கு டிவி போட்டுருணும். இங்கே எஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணணும், டிஎஸ் போடணும். ஓகே, அப்போ இங்கே வி போட்டுருவோம், என்ன பண்ணணும், நம்ம டிவி கண்ண மூடிட்டு போட்டுருணும். ஓகே, ஸோ தட் ஆல்ரெடி பிடிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோனா டெல்டா சிம்பிள் டாட் பி வெக்டர் நமக்கு என்ன 0 தான். ஓகே, இதோ திஸ் parameter is 0 na this parameter also going to 0. ஓகேங்களா. ஸோ தட் என்ன பண்ண, நமக்கு வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டைவ் டாட் dv is equal to நமக்கு 0. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும், டெல்டா சிம்பிள் டாட் வெக்டர் is equal to நமக்கு 0. அதாவது இது என்ன நமக்கு டெல்டா சிம்பிள் போட்டால் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். ஓகேங்களா. பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி நமக்கு டைவர்ஜென்ஸ் ஆகாது. ஓகேங்களா. அது வந்து ஒரு கர்ல். ஓகே, அதாவது என்ன நார்த் போல்ல ஆரம்பிச்சு நமக்கு சவுத் போல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப் தான் நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் வேர்ல்டில் போகும், மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேர்டில் போகும். அந்த மாதிரி தனித்தனியாக படிக்கலாம். ஆனால் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ண முடியாது, ஏன்னா நார்த் போல் இப்படி இருக்கும், சவுத் போல் இப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக படிக்க முடியாது. ஓகேங்களா. வி கேன் நாட் செப்பரேட் த நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஓகேங்களா. அதாவது என்ன ஆகுதுன்னா, தேர் இஸ் நோ மோனோபோல் இந்த யூனிவர்ஸ். ஓகேங்களா. நார்த் போலுங்கிறது ஒன்றும் தனியாக கிடையாது, சவுத் போலுங்கிறது ஒன்றும் தனியாக கிடையாது. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளஸ் சார்ஜ் எப்படி இருக்கும், மைனஸ் சார்ஜ் எப்படி இருக்கும், தனித்தனியாக படிக்கலாம். அதுதான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உள்ள சிறப்பு அம்சம். ஓகேங்களா. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தவரை நார்த் போலையும் சவுத் போலையும் வி கேன் நாட் செப்பரேட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டைவர்ஜென்ஸ் ஆகாது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன, தேர் இஸ் நோ மோனோபோல் இந்த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எந்த ஒரு நார்த் போலும் சவுத் போலும் தனித்தனியாக கிடையாதுங்கிறது தான் இதோடைய பிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கேட்பாங்க 2 மார்க்ல. ஸோ டைவ் டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0 னா வாட் இஸ் தி பிசிக்கல் சிக்னிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் இஸ் நோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பாயிண்ட் இஸ் தேர் இஸ் நோ மோனோபோல் இந்த யூனிவர்ஸ். ஓகேங்களா. ஒரு தனியாக எந்த மோனோபோலும் கிடையாது, நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு கிடையாது. ரெண்டு நார்த் போல் இருந்தால் கண்டிப்பாக சவுத் போல் இருக்கும், சவுத் போல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நார்த் போல் இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு என்னது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 ஓட காஸ் லா இன் மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் முன்னே எழுதுறது. ஓகே, இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ தட் வி ஆர் கோயிங் டு சி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா. 3 என்னதுன்னா நமக்கு ஃபாரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா. இது அப்படியே எழுதி வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, ஃபாரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஃபாரடே அப்படி என்ன சொன்னாங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்கிறேன்னா, ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் போகும்போது என்ன பண்ண நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு காயில் எடுத்துக்குவார். இந்த காயில் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே கரண்ட் என்ன பண்ண நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது ஐன்ஸ்டைன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் நினச்சிருப்பா, மைக்கேல் ஃபேரடே நினைச்சிருப்பார். அவர் என்ன பண்ணார், நமக்கு மேக்னெட்டை கொண்டு போய் நமக்கு இந்த இடத்துல வச்சிருப்பாரு. ஓகே, இப்படி வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாரு. நமக்கு என்ன பண்ணதுன்னா, இங்கே கரண்ட்டே வராது. ஓகேங்களா. திடீர்னு என்ன பண்ணார், ஒரு இந்த மேக்னெட் என்ன பண்ணார், சடனாக இழுத்துருக்காரு. இழுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, இங்கே சடனாக இந்த கால்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல கரண்ட் போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, அதாவது நமக்கு இஎம்எஃப். ஓகேங்களா. ஸோ அதான் என்னது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா. தூண்டல். ஓகேங்களா. இந்த காந்த தூண்டல் மூலியமா இங்கே கரண்ட் போகுதுங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படின்னா, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் ப்ரொடியூஸ் கரண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஃபாரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா. கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த கரண்ட் என்ன பண்ணணும்னா, கிளாக் வைஸ்ல போதா ஆன்டி கிளாக் வைஸ்ல போதான்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகேங்களா. ஸோ அந்த கரண்ட் என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணுன்னா, இந்த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணுங்கிறத லென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே, அதுக்கு பேர் தான் லென்ஸ் நம்ம சொல்லுவாங்க. ஓகே, so that it states that the induced EMF in the coil, EMF na electromotive force. Okay,
So in the coil is equal to okay, is equal to rate of change of magnetic flux. Okay, is equal to ஓகேங்களா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் நமக்கு சேஞ்ச் வரும்போது என்ன பண்ணணும்னா இங்கே நமக்கு இஎம்எஃப் வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ தட் ஹவு டு ரைட் தி ஈக்குவேஷன். ஸோ இஎம்எஃப் ஓகே இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் d5b டிவைடட் பை dt. ஓகேங்களா ஸோ 5bனா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல dt. மைனஸ் சிம்பிள் ஏன் போடுறோம், மைனஸ் சிம்பிள் ஏன் போடுறோம்னா அந்த மேக்னெட்டிக் கரண்ட் என்ன பண்ணுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுது, நம்ம அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணுது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம மைனஸ் சிம்பிள் போடுறோம். இட் இஸ் கால்ட் அஸ் லென்ஸ்ல. ஓகேங்களா ஸோ தட் நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம டெரைவ் பண்ணலாம். ஓகே ஸோ தட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு d by dt போடுறோம். ஓகேங்களா ஸோ 5b என்ன இருக்கு, நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகே லாஸ்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2ல 5b என்னன்னு பார்த்தோம். 5b என்னன்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் b வெக்டர் இன்டு ds ன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா ஸோ தட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ்வெல் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எடுத்து. ஓகேங்களா ஸோ 5b எப்படி எழுதலாம், bds நம்ம எழுத போறோம். ஓகே ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த d by dt நமக்கு உள்ள போகும்போது என்ன பண்ணணும், நமக்கு டோவா மாறும். ஓகேங்களா ஸோ தட் EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிம்பிள் சர்ஃபேஸ் இன்டெகிரல். ரெண்டு இன்டெகிரல் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்டெகிரல் போட்டால் எஸ் போட்டுக்கணும், ரெண்டு இன்டெகிரல் போட்டால் எஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா ஸோ தட் எஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் இந்த d by dt உள்ள கொண்டு போனால் என்ன நடக்கும், இந்த இன்டெகிரேட்டுக்கு உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகும், டோவா மாறும். ஓகே அப்போ டோ b டிவைடட் பை டோ t, இங்கே இருக்கிற ds வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா சிம்பிள். ஓகே அந்த சிம்பிள் ஏன் போனால் அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு வெக்டர் நோட்டேஷன், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ds வெக்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இன்டெகிரல் டோ b ஓவர் டோ t இன்டு ds. ஓகேங்களா ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் நம்ம இந்த EMF என்ன பண்ணுறோம், நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதுறோம். ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுறோம். ஓகே அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் EMF இஸ் ஈக்குவல் டு EMF இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு dV டிவைடட் பை dl. ஓகேங்களா இது பேர் தான் நமக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட ஈக்குவேஷன். ஓகே Vனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், dlனா லென்த். ஓகே லென்த் அது L லென்த் dl லென்த் உள்ள வயரு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த dV பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா ஸோ E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dV பை dl. ஓகே இது வந்து நம்ம dV என்ன பண்ணலாம், நம்ம dV வேணும், நம்ம என்ன பண்ணலாம், dV வேணும்னா dV இஸ் ஈக்குவல் டு இந்த dl என்ன பண்ணணும், நமக்கு இங்கே வந்துடும். ஓகேப்பா இப்போ E இன்டு dl. ஓகேங்களா ஸோ dV இஸ் ஈக்குவல் டு E இன்டு dlனா வாட் அபவுட் V. ஸோ வாட் அபவுட் Vனா நம்ம என்ன பண்ணலாம், E இன்டு இது என்ன பண்ணலாம், நம்ம இன்டெகிரேட் போட்டுக்கலாம். ஓகே இன்டெகிரேட் போட்டு dl போட்டுக்கலாம். அப்போ dl இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு L கிடைச்சிரும். ஓகே அதாவது நம்ம என்ன ரிவர்ஸ் எழுதிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம இது லைன் இன்டெகிரல்னால L போட்டுக்கிறோம். ஓகே ஸோ தட் V இஸ் ஈக்குவல் டு E இன்டு லைன் இன்டெகிரல் ஆஃப் dl. ஓகே ஸோ தட் V is nothing but here EMF. ஓகேங்களா ஸோ EMFனா நமக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இன்டெரக்ட்லி கால்ட் அஸ் கரண்ட். ஸோ கரண்ட்னாவே அங்கே என்ன வந்து நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்துடும். ஓகே ஸோ தட் EMF இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு லைன் இன்டெகிரல் ஆஃப் EDL E வெக்டர் dl. ஓகேங்களா இது நமக்கு dl. ஓகேங்களா ஸோ தட் EMF இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு லைன் இன்டெகிரல் ஆஃப் E வெக்டர் இன்டு dl. ஓகேங்களா அப்போ என்ன பண்ணும், நம்ம EMF ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணும், லைன் இன்டெகிரல் ஆஃப் E வெக்டர் டாட் dl நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே அந்த இடத்துல கரெக்டாக இல்லை எழுதிக்கணும். ஓகே E வெக்டர் டாட் dl வெக்டர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம EMF இந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா ஸோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு இதை போடணும். ஓகேங்களா ஸோ தட் லைன் இன்டெகிரல் ஆஃப் E வெக்டர் டாட் dl இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு இந்த ஃபார்முலா. ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ரைட் சைடு என்ன வரும், நமக்கு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் டோ b வெக்டர் ஓவர் டோ t இன்டு நமக்கு ds. ஓகேங்களா ஸோ இதான் நமக்கு என்னன்னா integral form of Maxwell equation 3 in Faraday law of electromagnetic induction. Okay so that
So this equation is called as, or is known as Maxwell equation 3. Maxwell equation 3 from Faraday law in difference or integral form. In a form, integral form. FORM. So this equation is called as Maxwell equation 3 from electromagnetic induction in integral form. Okay, so the ரெண்டு பக்கம் integral இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், integral form சொல்லிட்டோம். இதே நம்ம என்ன பண்ணணும், differential form வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் integral நமக்கு சேமா இருக்கணும். ஓகே, இங்க லைன் இன்டெகிரல் இருக்கு, இங்க சர்ஃபேஸ் இன்டெகிரல் இருக்கு. இப்போ நம்ம லைன் இன்டெகிரல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சர்ஃபேஸ் இன்டெகிரல் மாத்தணும். ஸோ லைன் இன்டெகிரல் சர்ஃபேஸ் இன்டெகிரல் மாற்றத்துக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணோம்னா ஸ்டோக் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லைன் இன்டெகிரல் இன்டூ சர்ஃபேஸ் இன்டெகிரல்னா நமக்கு என்ன ஸ்டோக் தியரம். அது எப்படி நம்ம வச்சுன்னா எல்எஸ்எஸ் நம்ம வச்சுக்கலாம். எல்எஸ்எஸ், எல்னா நமக்கு லைன் இன்டெகிரல், எஸ்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல், எஸ்னா நமக்கு ஸ்டோக் தியரம். ஓகே, அப்போ லைன் இன்டெகிரல் டு டு obtain or to get differential form, differential form, we can use Stokes theorem. STOKE, okay, Stokes theorem. It convert line integral to surface integral. Surface integral. எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன லைன் இன்டெகிரல். அப்போ என்ன பண்ணுறோம், லைன் இன்டெகிரல் அப்படியே போட்டுக்கிறோம். எல் போட்டுக்கிறோம், இ வெக்டர் போட்டுக்கிறோம், இன்ட்டு டிஎல் போட்டுக்கிறோம், இங்கே வெக்டர் போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன போடணும், நம்ம லைன் இன்டெகிரல் சர்ஃபேஸ் இன்டெகிரல் மாட்டா ரெண்டு இன்டெகிரல் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேங்களா, ரெண்டு இன்டெகிரல் போட்டிங்க, இந்த மாதிரி போட்டிங்க, இப்படி போட்டிங்க, எஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ லைன் இன்டெகிரல் போட்டாச்சு, அது சர்ஃபேஸ் இன்டெகிரல் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இ போடணும். இ போகிறதுக்கு நம்ம என்ன, இ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா, டெல்டா சிம்பிள் போட்டு நம்ம என்ன பண்ணணும், இது பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னால் நெப்லா சிம்பிள். ஓகேங்களா. ஸோ நெப்லா சிம்பிள் போட்டு நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் இன்டெகிரல் வால்யூம் இன்டெகிரல் போகும்போது டாட் வைப்போம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வைப்போம். ஓகே, ஸோ தட் நெப்லா சிம்பிள் வெக்டர் இ கிராஸ் இ. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிவி போட்டணும். ஸோ இங்கே இங்கே என்ன பண்ணணும், எஸ் போடணும். எஸ். ஓகே, அப்போ இங்கே எஸ் போட்டால் அங்கே டிஎஸ் போடணும், இங்கே எல் போட்டால் அங்கே டிஎல் போடணும். இதுதான் நமக்கு என்னது, ஸ்டோக் தியரம். ஓகேங்களா. இந்த ஸ்டோக் தியரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. அப்படியே இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து எழுதி மறைச்சோம். நான் இந்த இடத்துல அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதுறோம். ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எழுதினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, சர்ஃபேஸ் இன்டெகிரல் நெப்லா சிம்பிள் கிராஸ் இ, ஓகேங்களா, டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு surface integral dou b vector divided by dou t into ds. Okay, this equation is known as Maxwell equation 2 Faraday law of electromagnetism. இது differential form. ஓகேங்களா. என்ன ஃபார்ம், சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் ஃபார்ம் தான். நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பின்னாடி எழுதணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணி, ரெண்டு பக்கம் நமக்கு இன்டெகிரல் சேமா இருக்குங்களா. இந்த பக்கம் இன்டெகிரல் சேமா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, டோ பி டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா. இதுதான் நமக்கு என்னது, டெல் கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு டோ பி டிவைடட் பை டோ டிங்கிறது தான் நமக்கு என்னதுன்னா திஸ். இங்கே இப்படி எழுதிங்க. ஸோ திஸ் equation is known as Maxwell equation 3 from Faraday law in differential form எழுதணும். ஓகேங்களா, differential form. ஆக்சுவலி போர்டு க்ளீன் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக எழுதி போட்டு
சொல்லலாம்னு பார்த்தா அது நல்லா இருக்காது ஓகேங்களா. ஸோ டை கிராஸ் ஸோ நெபுலா சிம்பிள் கிராஸ் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டோ பி பை டோட்டிங்கிறது தான் நமக்கு டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3 ஓகேங்களா. ஸோ தட் வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே பாருங்க இந்த இடத்துல நான் மைனஸ் சிம்பிள் விட்டுட்டேன் ஓகே. இந்த மைனஸ் போட்டிங்க இந்த இடத்துல ஓகே சாரி ஓகே. நான் மைனஸ் போட்டோம்னா அது மைனஸ் பண்ண உள்ள எடுத்துகிட்டே உள்ள. ஸோ டை கிராஸ் இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3 ஃப்ரம் Faraday law okay. So next we are going to see Maxwell equation 4 from Ampere circuital law ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஓகேங்களா. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்துட்டோம். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 எதுனா இது வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஓகே. ஆம்பியர்ஸோட ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணியிருப்பார் நமக்கு இதில் டிஃபரன்ஷியல் ஃபார்மும் இன்டெக்ரல் ஃபார்மும் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா. ஸோ தட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இருக்குல்ல இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ கரண்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஒயர்ல இப்படி போயிட்டு இருக்கு நமக்கு இப்படி போயிட்டு கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே போயிட்டு இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் நமக்கு இப்படி ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே. இதுக்குள்ள ஒரு வலையில் வச்சிங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இந்த மாதிரி வச்சுக்கணும் நமக்கு ஓகே. ஸோ தம்ப் ஓகே. இந்த தம்பு என்ன கரண்டோட டைரக்ஷன் இந்த 4 ஃபிங்கர்ஸோட டைரக்ஷனுக்கு இப்படி சுற்றுது. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஓகேங்களா. இது நமக்கு ஆம்பியர்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ தட் இது கரண்ட் டைரக்ஷன் இது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே. இதை தான் நம்ம சொல்றது. ஸோ இட் ஸ்டேட் தட் த லைன் இன்டெக்ரல் ஓகேங்களா. இது வந்து ஒரு வயர் தானே. அப்போ என்ன லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரௌண்டிங் இன் ஏ க்ளோஸ்டு பாத் ஓகேங்களா. சரௌண்டிங் ஏ க்ளோஸ்டு பாத் இதுதான் நமக்கு என்னது க்ளோஸ்டு பாத் ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மியூ நாட் டைம்ஸ் the total current enclosed or passing through the path ஓகேங்களா. ஸோ தட் இந்த மியூ அந்த கரண்டோட வேல்யூக்கு பொறுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்பவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஓகேங்களா. எவ்வளோ கரண்ட் போதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும் ஓகே. அது வந்து மியூ நாட் டைம்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது எப்படி ஈக்குவேஷன் எழுது நமக்கு அப்போ என்ன பண்ணாம லைன் இன்டெக்ரல் போடணும். அப்போ என்ன பண்ணணும் லைன் இன்டெக்ரல் இந்த மாதிரி லைன் இன்டெக்ரல் போட்டு பி வெக்டர் ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு என்ன பண்ணணும் நமக்கு டிஎல் போட்டால் என்ன பண்ணணும் டிஎல் போடணும் ஓகே. டிஎல் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் நமக்கு மியூ நாட் டைம்ஸ் டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்ட். அப்போ என்ன பண்ணணும் மியூ நாட் போட்டு நம்ம என்ன பண்ணணும் இன்ட்டு ஐ போடணும். மியூ நாட்டுங்கிறது என்னது நமக்கு மியூ நாட் இஸ் நத்திங் பட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஓகேங்களா. ஸோ தட் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4π × 10⁻⁻⁷ ஹென்ரி பர் மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க ஓகே. ஸோ தட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ BDL is equal to mu naught times நமக்கு என்ன வரும் நமக்கு ஃபார்முலா எனக்கு B is equal to mu naught into H ஓகே. இதுதான் நமக்கு என்ன பேசிக் ஃபார்முலா. அப்போ என்ன வரும் நமக்கு இந்த B by mu naught எப்படி எழுதலாம் நமக்கு B by mu naught is equal to நமக்கு H ஓகேங்களா. ஸோ இந்த mu naught என்னது கீழே வந்துச்சு ஓகே. அப்போ என்ன வரும் B is equal to mu naught into Hனா B by mu naught is equal to H ஓகேங்களா. Bனா நமக்கு என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். Hனா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட். அப்போ என்ன பண்ணும் இந்த மியூ நாட் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கொண்டு வரும் ஓகே. அப்போ லைன் இன்டெக்ரல் ஆஃப் எப்படி எழுதலாம் ஓகே. லைன் இன்டெக்ரல் ஆஃப் BDL இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு I ஓகே. நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் இந்த மியூ நாட்டை இங்கே மல்டிபிகேஷனுக்கு அங்கே கூட என்ன பண்ணணும் டிவைட் ஆகும். அப்போ B வெக்டர் ஓவர் மியூ நாட் இன்ட்டு DL இஸ் ஈக்குவல் டு I. அப்போ B by மியூ நாட் எப்படி எழுதலாம் நம்ம B by மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு Hன்னு எழுதலாமா. அப்போ HDL வந்துடும் ஓகே. ஸோ தட் நமக்கு லைன் இன்டெக்ரல் ஆஃப் HDL இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் ஐன்னு வந்துடும் ஓகே. ஸோ சில புக்கில் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் வந்துச்சு. ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் HDL இஸ் ஈக்குவல் டு I ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கப்புறம் டெரைவ் பண்ணுறோம் ஓகே. இப்போ இது என்ன நமக்கு டோட்டல் கரண்ட் பாசிங் இந்த ஒயர் ஓகே. அப்போ நம்ம டோட்டல் கரண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி சொல்கிறோம் ஓகே. அப்போ கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன பண்ணலாம் கரண்ட் டென்சிட்டி J இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி நமக்கு என்ன பண்ணலாம் மாஸ் பை வால்யூமா. இங்கே மாஸுங்கிறது வந்து நமக்கு டோட்டல் கரண்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே வால்யூம்ங்கிறது வால்யூம் கிடையாது நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்க ஓகே. அப்போ என்ன பண்ணும் கரண்ட் டென்சிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி J இஸ் ஈக்குவல் டு I டிவைட் பை A ஆர் I டிவைட் பை Sன்னு சொல்லுவாங்க ஓகே. ஸோ டோட்டல் கரண்ட் ஓவர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஐங்கிறது நமக்கு டோட்டல் கரண்ட். அப்போ J இஸ் ஈக்குவல் டு I பை A அகைன் நமக்கு என்ன ஆகுதுன்னா I இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நமக்கு I இஸ் ஈக்குவல் டு A நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டிவைடேஷன் அந்த பக்கம் என்ன நமக்கு மல்டிபிகேஷன் ஆகும் ஓகே. அப்போ I இஸ் ஈக்குவல் டு J இன்ட்டு A ஓகே. அகைன் I எப்படி எழுதலாம் I இஸ் ஈக்குவல் டு
ஜே இன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சிம்பிள் போடுறோம். ஓகே, 2 சிம்பிள் போடுறோம். சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு டிஎஸ்ன்னு போடுறோம். ஓகேங்களா, ஏங்கிறது நமக்கு ஏரியா, இங்கே எஸ்ங்கிறதுனால நமக்கு என்னது ஏரியா தான், ரெண்டுமே ஏரியா. அப்போ டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைச்சிரும் ஆர் எஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ கேபிட்டல் இந்த இடத்துல ஏங்கிறது ஏரியா, இந்த இடத்துல டிஎஸ்ங்கிறது ஏரியா தான். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணணும், டிஏ போட்டுக்கணும், நம்ம என்ன பண்ணணும் டிஎஸ் போட்டோம். ஓகே, தட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு டபுள் இன்டெகிரல் ஆஃப் டிஎஸ் ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், surface integral of j vector into ds. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு என்னது i. இப்போ பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ கரண்ட் டென்சிட்டி j இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஓவர் டோட்டல் கரண்ட் ஓவர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அப்போ i என்ன வரும், j இன்ட்டு ஏ வரும். ஏ வந்து நமக்கு அங்கே போயிடுச்சு. ஓகே, j இன்ட்டு ஏ அகைன் நமக்கு i இஸ் ஈக்குவல் டு j இன்ட்டு இந்த ஏவை நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு இன்டெகிரல் ஃபார்முலா எழுதுறோம். இன்டெகிரல் ஃபார்முலா எழுதுனா நம்ம என்ன டிஎஸ் போட்டுக்கணும் இங்கே. ஓகே, அப்போ டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எஸ் கிடைச்சிரும், அதாவது ஏரியா கிடைச்சிரும். ஓகே, எஸ்னாலும் ஏரியானாலும் ஒன்று தான் இந்த இடத்துல. இப்போ சர்ஃபேஸ் இன்டெகிரல் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு அகைன் ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஜே நம்ம உள்ள கொண்டு வந்துடுறோம். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் இன்டெகிரல் இன்ட்டு ஜே இன்ட்டு டிஎஸ். ஓகே, இதான் நமக்கு என்னது கரண்ட். அப்போ இதை கொண்டு போய் நம்ம எங்கே வச்சு சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், 4 ஈக்குவேஷனுமே. ஓகே, அப்போ லைன் இன்டெகிரல் ஆஃப் ஹெச்டிஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, இந்த ஐயோட தீர்வு நம்ம ஐக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எழுத போகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் இன்டெகிரல் போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜே வெக்டர் போட்டு இன்ட்டு டிஎஸ். ஓகேங்களா, ஸோ இதான் நமக்கு இது ஒரு ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜேவை நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, கரண்ட் டென்சிட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு ஜேசி ப்ளஸ் ஜேடின்னு எழுத போகிறோம். ஓகே, அப்போ அதாவது என்னன்னா கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டினா என்னன்னா, கண்டக்ஷன் கரண்ட்னா இட் இஸ் ஆல்சோ ஏ கரண்ட், ஆர்டினரி கரண்ட். அப்போ அண்டு பார்த்தீங்கன்னா ஜேடினா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமா ஒரு கரண்ட்டுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னா கண்டக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா, தட் கரண்ட் the current density it is not due to the current but it is due to the electric field. அது என்ன சார், எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமா ஒரு கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பிளேட்டுக்கு நடுவில் நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றி என்னவோ ஐட்டம் நமக்கு கெப்பாசிட்டி ஐட்டம். இப்போ அந்த 2 பிளேட்டுக்கு இடையில நமக்கு என்ன சார்ஜ் ஃப்ளோ ஆகுமானா ஆகாது. என்ன ஆகும்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுதுல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஜேசிங்கிறது கரண்ட் டென்சிட்டி, கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி டியூ டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இது அப்படியே எழுதிச்சுங்க. ஓகே, எழுதிக்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு. ஓகே, இங்கே நமக்கு ஒயர் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் நமக்கு போகிறது நமக்கு கரண்ட். ஓகேங்களா, ஸோ தட் நமக்கு ஒரு மேக்னட்டோமீட்டர் வச்சிங்கன்னா இந்த இதில் இந்த கரண்ட் இப்படி கூட இங்கே ஒரு மேக்னட்டோமீட்டர் வச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், இந்த கரண்ட் என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பிடிச்சோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், இந்த மேக்னட்டோமீட்டரை டிஃப்ளெக்ட் பண்ணி விடும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு கண்டக்ஷன் கரண்ட். இதே மேக்னட்டோமீட்டர் நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மேக்னட்டோமீட்டர் இந்த இடத்துல மேக்னட்டோமீட்டர்னா என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, இங்கே மேக்னெட்டிக் நீடில் இருக்கும், அந்த மேக்னெட்டிக் நீடில் என்னன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ஷன் ஆகுது, இட் இஸ் டியூ டு கரண்ட். அதே மேக்னட்டோமீட்டர் இங்கே வச்சிங்கன்னா என்ன ஆகும், நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல கேப் இருக்கு, ஆனால் எலக்ட்ரிக் கரண்ட்டே இந்த இடத்துல ஃப்ளோ ஆகல. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுது, நமக்கு இந்த மேக்னட்டோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் அடிக்குது. ஏன் டிஃப்ளெக்ஷன் அடிக்குதுன்னா டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு கரண்ட் பாஸ் ஆகும், அந்த கரண்ட் என்ன பண்ணா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மேக்னட்டோமீட்டரை டிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்டல் மூலியமா. So that this is current due to electric field. Okay, so J is equal to JC plus JD. Okay, நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் இன்டெகிரல் HDL is equal to surface integral JC வெக்டர் பிளஸ் JD வெக்டர் இன்டூ நமக்கு DS. ஓகேங்களா, இதை எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ ஓரளவு நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ ஜேசி அப்படிங்கிறது என்னது, கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி. இப்போ ஜேசி எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா சிக்மா இன்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிக்மாங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஜேசி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு இ. ஓகேங்களா? ஸோ தட் அகைன் ஜேடி இருக்குங்களா, ஜேடினா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடி இஸ் ஈக்குவல் டு டோ டி டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா? ஸோ ஜேடி இஸ் ஈக்குவல் டு டோ டி டிவைடட் பை டோ டி. ஜேசிங்கிறது சிக்மா இன்டு இ. பட் டிங்கிறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இட் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ தட் டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு, எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வெக்டார் இல்லாட்டி நமக்கு ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ தட் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஜேசிங்கிற இடத்துல சிக்மா டி போடுறோம், ஜேடிங்கிற இடத்துல டோ டி பை டோ டி சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ தட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ டி போட்டோம், ஹச் வெக்டர் டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் சிக்மா இ வெக்டர் பிளஸ் ஜேடி என்ன வரும் நமக்கு, ஜேடி வந்து டோ டி பை டோ டி. ஓகேங்களா? இன்டு டிஎஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை கேன்சல் பண்ணிடுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஃப்ரம் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இந்த இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகே, இதுதான் நமக்கு என்னது இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகே, இந்த இன்டெக்ரல் ஃபார்மே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎல், ஓகே, சிம்பிள் போட்டுங்க, இஸ் ஈக்குவல் டு வால்யூம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப், ஓகே, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் சிக்மா இன்டு இ பிளஸ் இந்த டி எப்படி எழுதலாம், நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு இ நமக்கு தெரியும். ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நமக்கு இன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண, டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இனா நம்ம என்ன பண்ண, சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், இந்த இ தூக்கி நம்ம வெளியில் போட்டுறோம். ஸோ எப்சிலான் தூக்கி நம்ம என்ன வெளியில் போட்டுறோம், வெளியில் போட்டு டோ இ பை டோ டி நம்ம எழுதுறோம். ஓகே, இந்த ds. ஓகேங்களா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் known as, இந்த ஈக்குவேஷன் பேர் தான் என்னதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஓட இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம், இப்படி சொல்லலாம், நமக்கு இப்படி சொல்லலாம், ரெண்டுமே நமக்கு என்ன, இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் we are going to see மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4 ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ டிஃபரன்ஷியல் ஃபார்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா we are going to see the இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைன் இன்டெக்ரல் இருக்குது, அந்த பக்கம் நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. அப்போ லைன் இன்டெக்ரல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரலை மாற்றணும். ஓகேங்களா? இந்த இன்டெக்ரல் பாருங்க, நமக்கு இங்கே லைன் இன்டெக்ரல் இருக்குது, இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. இப்போ லைன் இன்டெக்ரல் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரலை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ், எந்த தியரம் யூஸ் பண்ணுவோம், நமக்கு ஸ்டோக் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூசிங் ஸ்டோக் தியரம், ஓகே, யூசிங் ஸ்டோக் தியரம் STOKE. ஓகே, இதோட சயின்டிஸ்ட் பேர் தான். ஓகே, ஸ்டோக்ஸ் தியரம், லைன் இன்டெக்ரல் into surface integral. ஓகேங்களா? to convert line integral into surface integral. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம HDL இருக்கு. ஓகே, இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இது அப்படியே எழுதுறோம். ஓகே, இது அப்படியே எழுதுங்க. ஓகே, என்ன பண்ணுறோம், அது அப்படியே லைன் இன்டெக்ரல் எழுதுவோம். லைன் இன்டெக்ரல் ஆஃப் HDL இஸ் ஈக்குவல் என்ன வரும், நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போடணும், எஸ் போடணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ஹெச்சுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், டெல் கிராஸ் போடணும். ஓகேங்களா? அதாவது நெப்லா சிம்பிள் கிராஸ் ஹெச் வெக்டர்
இன்ட்டு நமக்கு எஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணணும், டிஎஸ் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எஸ் இருந்தால் நமக்கு இங்கே டிஎஸ் இருக்கணும், இங்கே எல் இருந்தால் நமக்கு டிஎல் இருக்கணும், இங்கே ஹெச் இருக்கா அங்கே என்ன பண்ணணும், லைன் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் மாற்றும் போது கிராஸ் போட்டுடணும். ஓகே, அப்போ நெபுலா சிம்பிள் வெக்டர் கிராஸ் ஹெச் வெக்டர் டாட் டிஎஸ். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும். ஓகே, இதை கொண்டு அப்படியே போடணும். இந்த இடத்துல இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன வரும் அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே எழுதி வச்சுங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சி என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே கொண்டு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், ஓகே போட்டு இன்டெக்ரல் போடுறோம். டெல் கிராஸ் ஹெச் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பண்ணோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணுறோம், இந்த ரைட் சைடு சிம்பிள் அப்படியே எழுதுறோம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது. சிக்மா இ ப்ளஸ் டோ இ பை டோ டி இன்ட்டு நமக்கு டிஎஸ். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ரப் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்னதுன்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் எடுக்கிறோம். இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் நமக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், உள்ள இருக்கிற பேராமீட்டர் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ டெல் கிராஸ் ஹெச் என்ன வரும் நமக்கு, ஸோ டெல் கிராஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு நெபுலா சிம்பிள் கிராஸ் ஹெச் வெக்டர் இஸ் ஈக்குவல் ஹெச் நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா இ ப்ளஸ் எப்சிலான் ஆஃப் டோ இ வெக்டர் over dou d dou t. Okay, that is the Maxwell equation for the differential form. Okay, so this equation is known as Maxwell equation for in the differential form. இன்டெக்ரல் ஃபார்ம் இந்த மாதிரி எழுத மாட்டேன், நீங்க எழுதிக்கங்க. ஓகேங்களா? நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எகைன் நம்ம என்ன பண்ணலாம், டெல் கிராஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ எப்படி எழுதலாம், நமக்கு ஜே அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஜே சின்னு எழுதலாம், ஜே சி பிளஸ் ஜேடி கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்ம்லேயே நம்ம எழுதலாம். ஸோ டெல் கிராஸ் ஹெச்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ வெக்டர் ப்ளஸ் எப்சிலான் இன்ட்டு டோ இ வெக்டர் டிவைட் பை டோ டி. இதுதான் நமக்கு அந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 4. ஸோ இவ்வளோ தான் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 and 2 and 3 and 4. ஓகேங்களா? இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பற்றி பேசினா நிறைய பேசலாம், ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஓகே, ஆனால் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்படி இவ்வளோ எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.